திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் வாரிய தலைவர் பொன்குமார் ஆய்வு. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 36 தொழிலாளர் நல வாரியம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதல்வர் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியதால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி கிடைத்தது. திண்டுக்கல்லில் தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் பேட்டி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்திற்கு சனிக்கிழமை மதியம் 2 மணியளவில் வாரிய தலைவர் பொன்குமார் வருகை தந்தார். பின்னர் அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களும் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நலவாரிய உறுப்பினர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 2 மாதங்கள் ஆகிறது. தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் 3 மாத காலம் அரசு பணிகள் முழுமையாக முடங்கியுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்ய முடியவில்லை. இறந்த தொழிலாளிக்கு நிவாரணம் வழங்க முடியவில்லை. தேர்தல் கட்டுப்பாடுகள் திரும்ப பெறப்பட்டதால் முதல் மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளேன் என்றார். திமுக அரசு பதவியேற்ற 3 ஆண்டு காலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 56,000 தொழிலாளர்களுக்கு 56 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 50,000 தொழிலாளர்கள் புதிதாக பதிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளில் 21 லட்சம் தொழிலாளர்கள் புதிதாக உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளனர் என்றார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், தளபதி ஆட்சியில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 21 லட்சம் தொழிலாளர்கள் புதிதாக பதிந்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனை. முதலமைச்சர் மீது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 1555 கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளாக 18 வாரியங்களில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதமாக பிரச்சனையில் இருந்த சர்வேயர் கணினி இப்பொழுது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அது இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அளவிற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஆட்சியில் எல்லா நலத்திட்டங்களும் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவே பின்பற்றக்கூடிய அளவிற்கு வாரியத்தில் மட்டுமல்ல, அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்லாம் மாநிலம் கடந்து நாடு கடந்து கனடாவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருடைய திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக போயிருக்கு. அதனுடைய விளைவுதான் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றிவாக சூடியிருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், அவருடைய செயல்பாட்டுக்கான அங்கீகாரம்.